சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தாமா விநாயகர் பாடல் பாடுங்க. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். பிடியதொரு உமை கொளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மீது கோடை, வடிவினன் பயில் வலி வலமுறையினை. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா, ஆவடி புஷ்பலதாமா நாலூர் துதி பாடுங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம்ம திருத்தொண்டர் புராணம் சிந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சிந்திச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய குருமார்களை பத்தி பேசிட்டோம். ஒவ்வொரு அடியாரா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நமக்கு அம்மா மூன்றாவது முறையாக ஏயர்கொண்டு கலிக்காம நாயனார் புராணம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அது பெரிய வரலாறு. நம்ம அந்த சுந்தரமூர்த்தி வரலாறு சேர்த்து சிந்திச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால மறுபடியும் அம்மா கிட்ட இந்த வாய்ப்பு கேட்டோம். கண்டிப்பா அப்படி தொடர்ச்சியாவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா இதை எடுத்து செயல்படுத்துறாங்க. அந்த வகையில இன்று திருத்தொண்டர் புராணத்துல 3197 பாடல் அடியனுடைய புக்குல அமர் ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் புராணத்தை 43வது பாடல் இன்னைக்கு ஆரம்பம். எப்பயுமே அம்மா முன்னோட்ட சொல்லிட்டுதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அடியார்களா 43வது பாடலை எடுத்து வச்சுக்குங்க. சிவாயனம். வாருங்கள் அம்மா, உங்கள் திருவடி பணிகிறேன். சிவாயனம். அம்மா மைக் ஆன் பண்ணிட்டு ஆரம்பிங்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் இந்த அருள் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. என்னுடைய அந்த அருள் பாதையில ஒவ்வொரு அடியிலும் எனக்கு உறுதுணையாக விளங்குகின்ற கோமலையா இன்னைக்கு எழுந்தருளி இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அவங்க திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த அருள் நிகழ்வு அடியார் பெருமக்களின் திரு உள்ளத்தில் சேர பெரிதும் எனக்கு துணையாயிருந்து அருள் செய்கின்ற பிரேமா அம்மாவின் திருவடிகளை வணங்கி, இறைவன் திருவருளால இப்ப பெரியவங்க எல்லாம் கேக்குறீங்க, எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. இறைவன் திருவருளால எல்லார் மனதிலையும் பக்தி மனம் கவழும்படி இந்த அருளுரை அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு, எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று வணங்கிக் கொண்டு, ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்றில் 4வது பாகத்தை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம்.
இறைவன் திருவருள் ரொம்ப சிறப்பா அமையுது. ஒரு வாரமும் ஒவ்வொரு அருள் நிகழ்வு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த அருள் வரலாற்றுல இறைவன் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் அதுதான் கேட்டு மகிழ்கின்றோம். அந்த வகையில சென்ற வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்கும் சிறப்பு விளங்கி நிறைந்திருக்கின்ற கோட்புலி நாயனார். அவர் வந்து திருநாட்டியத்தான்குடியை சேர்ந்தவர். அவர் வந்து எல்லையில் புகழ் வந்து எல்லையில்லாத புகழினை உடைய நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து தன்னுடைய பதியாகிய நாட்டியத்தான்குடிக்கு வந்து தன்னுடைய மனைக்கு எழுந்தருளி ஆசீர்வதிக்க வேணும்னு திருவுள்ளத்துல நினைச்சு விரும்பி அதை போய் திருவாரூர்ல இருக்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்ய அவரும் இசைகின்றார், ஒத்துக்கிறாரு. அவருடைய இசையை பெற்று மகிழ்ந்து திருநாட்டியத்தான்குடிக்கு கோட்புலி நாயனார் திரும்புகின்றார். திருநாட்டியத்தான்குடிக்கு திரும்பினோடனே அடியார்களுடைய செய்கை நம்ம பல முறையும் பார்த்திருக்கோம். வேற ஊருக்கு தன்னுடைய எங்க வந்து குடியிருக்கிறோமோ அந்த ஊரை விட்டு வேற அந்த எல்லையை தாண்டி வேறு ஊருக்கு செல்லும் பொழுது இந்த எல்லையில வீற்றிருக்கின்ற சிவஸ்தலம் சென்று இறைவனின் திருவருளை பெற்று கொண்டுதான் மற்ற பதிகளுக்கு செல்வது வழக்கம் இல்லையா? அது போல திருவாரூரில் வீற்றிருக்கின்ற அந்த செழுந்தேனை, இந்த செம்பொன் உற்றிடம் கொண்ட செழுந்தேனை வணங்கி அவருடைய அருளை பெற்று கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருநாட்டியத்தான்குடிக்கு எழுந்தருளுகின்றார். சுவாரஸ்யமான பகுதியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மாகேஸ்வர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது பல இடங்கள்லயும் சேக்கிழார் பெருமான் சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதை இங்க இன்னும் சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது வருவதற்கு முன்பாகவே எப்படி வந்து மாகேஸ்வர பூஜைனா வருவதற்கு முன்பாகவே இந்த அலங்காரம் எல்லாம் செய்யணும், வந்த உடனே என்னென்ன செய்யணும், எதிர்கொண்டு பூஜை செய்வது, பூஜை செய்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து திருவாமுது செய்வித்தல், இதை வந்து ரொம்ப சிறப்பாவே சேக்கிழார் பெருமான் வந்து எடுத்துரைச்சிருக்காரு. அதாவது அவரு மிக பொருத்தமாக அலங்கரித்து அவரை எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். பெரியவங்கன்னா அப்படிதான் இல்லைங்களா? வராங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்கள வந்து எதிர்கொண்டு அழைத்து தனது மனைக்கு அழைத்து கொண்டு போவது அது மாதிரி வந்து எதிர்கொண்டு மிக சிறப்பாக, அதாவது மிக பொருத்தமா சிறப்பா வந்து அலங்கரித்து எதிர்கொண்டு திருவடிகளை வணங்கி கொண்டு அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றார். பார்த்தோம் இல்லையா? அரசன் மட்டும் இல்ல, சேனாதிபதி. நம்ம கோட்புலி நாயனார் சேனாதிபதி தொழில் பூண்டவர் அப்படின்னு பார்த்தோம். சோழ மரபினருக்கு இந்த சேனாதிபதியாக வருகின்ற பரம்பரையிலே இவர் வந்தவர். அதனால இவர் என்ன பண்றாருன்னு, இவர் வீட்டில் இருக்கிற அந்த மாளிகையும் பெருசா இருக்கும், அதனால அது அரண்மனைன்னு குறிப்பிடலாம் உரைகள்ல சொல்லப்பட்டு. அப்ப அது போல அந்த தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு எத்தகைய அன்பு பக்தின்றத தன்னுடைய அந்த வரவேற்புல அவர் தெரிவிக்கிறார் பாருங்க. அவர் உட்கார வச்ச அந்த பீடம், இந்த தவிசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட வந்து தூய அழகிய பொன்னால் ஆன பீடம். அதுல அவரை வந்து அமர்வித்து தூய நீரால அவர் திருவடிகளை விளக்குகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருவடிகளை தூய்மையான நீரால் விளக்குகின்றார். அந்த திருப்பாதம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தேய மலர் சேவடி. அதாவது என்னன்னா செம்மை தருகின்ற திருவடிகள். செம்மை நெறினா சிவநெறிதான். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருவடிகளை வணங்கினா நமக்கு செம்மை நெறியாகிய சிவநெறி கிடைக்கும். அதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அதை உணர்ந்துதான் கோட்புலி நாயனார் என்ன பண்றார், அவருடைய திருவடிகளை விலக்கி அன்போடு விலக்கி என்ன பண்றாருன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து சிரசின் மேல் தெளித்து கொண்டு வீடு இந்த அரண்மனைக்கு உள்ளார வெளியில எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியோடு அந்த பேரு நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அது வரையும் அது தூய நீரா இருந்தது. அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட திருவடி பட்ட உடனே செழும் புனலா மாறிடுச்சு. அதுலக்கும் என்ன ஆயிடுச்சு, செம்மை நெறி தருகின்ற அந்த புனித நீரா, அந்த புண்ணிய நீராக அது மாறிடுச்சு. அந்த நீரை வந்து மாளிகை எங்கும் வீசி அதுக்கப்புறம் வந்து அப்ப அபிஷேகம் முடிஞ்சிச்சு. அது அர்ச்சனை, சிறப்பான முறையில அர்ச்சனைகள் செய்து அவரை வரவேற்கும் முகமாக என்ன பண்றாங்க, அவர் எப்பவுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை இறைவன் வந்து திருவாரூருக்கு வரும்படி பணித்து என்ன சொல்றாரு, திருவாரூருக்கு வரும்பொழுது என்னை உனக்கு தோழனாக தந்தனம்னு சொல்லி, நான் முன்னாடி உன்னை ஆட்கொண்ட பொழுது நீ எந்த திருமண கோலத்துல இருந்தியோ அதே கோலத்திலேயே மண் மேல எப்போதும் இருக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. சுவாமி வந்து அருள் செய்யறாங்க. அதன்படி அவர் எப்போதும் என்ன நிறைய அந்த சிறந்த பட்டாடைகள்,
துகில் வர்க்கங்கள், அதே மாதிரி அணிகலன்கள், மலர் மாலைகள் அணிஞ்சிருக்காரு. அதனால இவர் என்னென்னலாம் அணிகிறாரு இவருக்கு தெரியும் இல்லையா கோட்புலி நாயனார். அதெல்லாம் சிறப்பா வந்து வச்சு வரவேற்கிறாங்க. பல வகையான மலர்களால வந்து திருப்பள்ளி கழுத்துல சூட்டுறது, திருமுடியில சூட்டுறது, இல்ல பெரிய மாலையாக சூட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மலர்களால நிறைய மாலைகளை சூட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆபரண வர்க்கங்கள், அதுவும் எப்படின்னு சொன்னா அழகான மணிகள், நவரத்னம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒளி வீசக்கூடியதாக இருக்க நிறைய வகையான அந்த உயர்ந்த வகை மணிகளால் ஆன அந்த ஆபரணங்கள் எல்லாம் வச்சு வரவேற்கிறாங்க. இவருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து அணிஞ்சுக்கணுன்றதுக்காக. அது போல அந்த பரிவட்டங்கள், அவர் சுழியம் எப்போதுமே அணிஞ்சிருப்பாரு இல்லையா, அந்த அந்த மகுடம், அது போல பல வகையான பரிவட்டங்களை வச்சு வரிசையாக வச்சு அவரை வந்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட வந்து இந்த நறுமண பொருட்கள் எல்லாம் இல்லையா வச்சு இந்த அடைக்காய் அமுது, அந்த நறுமண பொருட்கள்னால எப்போதும் ஒரு 4-5 பொருள் இருக்கும். சந்தனம், வாசனை மிகுந்த சந்தனம், அத வந்து பனி நீர், அதாவது பனி நீர்னா அந்த குளிர்ச்சியான மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்கள்ல இருந்து எடுக்கின்ற அதுதான் வந்து தூய்மையான பனி நீர். குளிர்ச்சியா இருக்கும், வாசனை மிகுந்ததா இருக்கும். அதோடு சந்தன கலவையை சேர்த்து அப்புறம் வந்து அதுலயே அகில் புகையை பூட்டி, அதுக்கப்புறம் வந்து மான்மத சேரு அதுல சேர்த்து, இன்னும் நறும் நெய் அதுல கொஞ்சம் சேர்த்து, பசும் கற்பூரமும் சேர்ந்து, இவ்வளவும் சேர்ந்து அந்த வாசனை கலவையை அவருக்கு வச்சு அடைக்காய் அமுது பல வகையான அணிகலன்கள், அதாவது அழகு செய்த தாம்பூலம், நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு விசேஷம்னா நிறைய தாம்பாள தட்டுல வச்சிருப்போம் அந்த விசேஷத்துக்குரிய பொருட்கள் வரவேற்கிற விதமா. இது போல நிறைய அழகான அந்த தாம்பாள தட்டுகள்ல இதெல்லாம் வரிசையா பரப்பி அவரை வரவேற்கிறாங்க. இது போல வந்து இதெல்லாம் வந்து கொடுத்து ஒப்பில்லாத அந்த ஆகேஸ்வர பூஜையை வந்து அவங்க செய்யற மனமகிழ்ந்து அதை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனையில திருவமுது, இப்ப எல்லாம் வரவேற்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது திருவமுது செய்விக்கின்றார். அந்த திருவமுது செய்வித்து எப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய காதல், சுந்தரமூர்த்தி நாயனார் மேல இருக்கிற அந்த அன்பும் பக்தியும், அந்த அன்பு பெருகினாதான் காதல் இல்லையா, அந்த காதல் எப்படி இருக்குன்னா பெரும் கடல் போல, கடலுக்கு எல்லையே இல்லைல்ல, அதனால பெரும் கடல் போல கோட்புலி நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மீது காதல். அதுலதான் வந்து அந்த வெளிப்பாடுதான் இந்த வரவேற்பு முறையில நமக்கு தெரியுது. இவ்வாறு அவர் அமுது செய்வித்து போற்றி வணங்குகின்றார். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோம், ஒருத்தவங்க வராங்கன்னா போகும்போது ஏதாவது ஒரு சிறந்த பொருட்களை கொடுக்கும் இல்லைங்களா. என்ன இவர் கொடுக்கிறாருன்னா, தான் பெற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளே கொடுக்குறாங்க, அடிமையாக கொண்டருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சிங்கடியார் வனப்பகையார் அப்படின்ட்டு அருமையாக பெற்றெடுத்த 2 புதல்விகளை அவருக்கு அடிமையாக சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு திருவடிக்கு தொண்டு செய்தா அந்த பெண்களும் உய்யலாம், இந்த பெண்கள் ஈண்டெடுத்ததுனால இவருடைய குலமே உய்யும் இல்லையா, நன்மை அடையும் அப்படின்ற கருத்துனால என்னுடைய பிள்ளைகளை வந்து அடிமையாக கொண்டருள வேண்டும் வேண்டாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வேண்டுபவர்க்கு வேண்டுவனார்களும் ஐயன். அவர் என்ன பண்றாரு, இந்த பெண்களையும் சரி இவ்வளவு அன்பு வச்சுக்கிற கோட்புலி நாயனாருக்கும் அருள் செய்யணும். ஆனா என்ன பண்ண முடியாது, இந்த பெண்களை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கொடுத்திருக்காரு பாருங்க சிறப்பா, பறவையார்த்தம் கொழுனர் இல்லையா, பறவையாருக்கு இவர் கணவர். அது மட்டும் இல்லாம விதிப்படி 2 பெண்களை தான் ஒரு திருமணம் செஞ்சுக்க முடியும். அதுக்கே வந்து என்ன ஆச்சு, சங்கிலி நாச்சியார் அவங்களோட திருமணம் செய்து அந்த ஊழலை தீர்ப்பதற்காகவே இறைவனையே தூது அனுப்பின விஷயம் எல்லாம் நடக்க போகுது. அப்ப அதனால வந்து இது வந்து இந்த 2 பெண்களையும் தன்னுடைய மகள்களாக எடுத்துக்கொண்டார். மனசால நினைச்சு அந்த பெண்களை தனது தொடையில் இருத்தி என்ன பண்றாருன்னா, அந்த இருத்தி அனைத்து உச்சி மோறுகின்றார். அந்த குழந்தையை செய்வோம் இல்லையா அன்போடு, அது போல உச்சி மோறுகின்றார். அப்ப வந்து அந்த உள்ள கசிவுனால கண்ணிலேந்து தண்ணீர் வருது, அந்த கண்ணீரே அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்குது. இத்தகைய ஒரு அன்பு பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எவ்வளவு ஒரு பெரியவங்க, இறைவனுக்கு தொண்டரும் தோழருமானவர். அவர் அந்த பெண் பிள்ளைகளை என்ன பண்றாருன்னா, இவர்கள் வந்து நான் வந்து என்னுடைய மகள்களாக கொண்டேன்னு சொல்லிட்டு அருள் செய்து இந்த பெண் பிள்ளைகள் என்னென்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் கொடுத்து அருளுகின்றார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து திருக்கோயிலுக்கு செல்கின்றார்கள். திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குகின்றார்கள். வணங்கி அந்த பாட்டுல வந்து கோட்புலி நாயனாருடைய அந்த பேரன்பை
சிறப்பித்து பாடுகின்றார். அது மட்டும் இல்லாம திருக்கடை காப்புல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிங்கடியாரையும் வனப்பகையாரும் தன்னுடைய புதல்வியாக ஏற்றுக்கொண்டதுனால தன்னை எப்படி சொல்றாருன்னா சிங்கடி அப்பன் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் வந்து சிங்கடி அப்பன் சொல்லிட்டு தன்னை வந்து அந்த பாடல்ல வைத்து அருள்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருட்பகுதி ரொம்ப சிறந்த அருட்பகுதி. அதுதான் சென்ற வாரத்தை பார்த்தோம். இன்று வந்து அதுக்கப்புறம் வந்து திருநாட்டிய தான்குடியை விட்டு நீங்கி அடுத்தது எந்த தளத்துக்கு வராரு, என்ன அற்புதம் இறைவன் திருவருளால நிகழ இருக்கின்றது அப்படின்றதான் இன்று பார்க்க போறோம். 43வது பாடல் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அருள் வரலாற்றில் 43வது பாடல். அங்கு நின்றும் எழுந்தருளி அளவில் அன்பின் உள்மகிழ செங்கன் முதலார் மேவு திருவழிவலத்தை சேர்ந்து இறஞ்சி மங்கை பாகர் தமை பதிகம் வழிவலத்து கண்டேன் என்று எங்கும் நிகழ்ந்த தமிழ் மாலை எடுத்த தொடுத்த இசைப்புனைவார். அதாவது திருநாட்டிய தான்குடியில வணங்கி கொண்டு அடுத்து திருவழிவலத்துக்கு போறாரு. அது எப்படி சொல்றாங்கன்னா, அங்கு நின்றும் எழுந்தருளி. அங்குன்றது திருநாட்டிய தான்குடி. அங்கேருந்து கிளம்பி எங்க போறாங்கன்னா, அளவில் அன்பின் உள்மகிழ, உள்ளத்துல வந்து அளவில்லாத மகிழ்ச்சியோட செல்கின்றார். காரணம் என்னன்னா, கோட்புலி நாயனார் தந்த வரவேற்பு. அப்படி இந்த வரவேற்புல சந்தோஷப்பட்டுட்டாருன்னா இல்ல, அந்த வரவேற்பின் அடிநாதம் அடிப்படையே அன்புதான். இப்ப இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிற அந்த அடியார் அவர் கூட இருந்து அவரோட பேசி பழகி அவருக்கு அருள் செய்ததுனால இன்னும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருவுள்ளத்துல மேலும் மகிழ்ச்சி. அதனால இந்த கோட்புலி நாயனார் மீது கொண்ட அன்புனால இன்னும் அவருக்கு என்ன ஆகுது, சிந்தையில அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த அன்போட மகிழ்ச்சியோட அளவில் அன்பின் உள்மகிழ, அளவில்லாத அன்பு உள்ளத்துல தோன்றதுனால மகிழ்ச்சியோட அவர் என்ன பண்றாருன்னா, செங்கன் முதலார் மேவு, இறைவனுடைய திருநெற்றியில வந்து ஒரு கண் இருக்கு இல்லையா, அது சிவந்த கண்கள். அது போன்ற சிவந்த கண்களை உடைய இறைவன் வீற்றிருக்கின்ற மேவுகின்ற திருவழிவலத்தை சேர்ந்து இறஞ்சி. இப்ப வந்து நாட்டிய தான்குடி வணங்கிட்டு அடுத்த திருவாரூர் போகணும். இப்ப வழியில இருக்கிற திருவழிவலம் அங்க போறாங்க. சென்று இறஞ்சி இறைவனை வணங்கணும் இல்லையா, முதலே பார்த்திருக்கோம். திருத்தலத்துக்கு சென்ற உடனே வணங்கி வலம் கொண்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே சென்று போற்றுவார்கள். அது போல வந்து இறஞ்சி வணங்கி மங்கை பாகர் தமை பதிகம், உமையன்னையை தன்னுடைய பாகத்திலே கொண்ட சிவ பரம்பொருளை என்ன பண்றாருன்னா ஒரு பதிகம் பாடி என்ன பண்றாரு, போற்றி வணங்குகின்றார். இந்த பதிகத்துல வழிவலத்து கண்டேனே, வழிவலத்துல வந்து இறைவனை கண்டேனேன்னு அதை அமையும் விதமாக அருத்தொடர் அமையும் விதமாக திருப்பதிகம் பாடுகின்றார் என்று எங்கும் நிகழ்ந்த தமிழ் மாலை எடுத்து தொடுத்த இசை புனைவார். அதாவது என்னன்னா, எங்கும் நிகழ்ந்த தமிழ் மாலை அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் திருப்பதிகத்தோட பெருமை விளங்கி இருக்கு அப்படின்றாங்க. எப்படி நம்ம பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அதோட கடைசி பாடல் என்ன, அடியார்களுடைய பெருமை எங்கும் நிலவி விளங்குகின்றதுன்னு சொல்லுவோம். அதே போல திருப்பதிகத்தோட பெருமையும் எங்கும் நிறைந்து விளங்குகின்றது இல்லையா. அத்தகைய பெருமை பொருந்திய திருப்பதிகத்தை எப்படி பாடுறாருன்னா தமிழ் சொற்களால பாடுகின்றார், இசையோடு தொடுத்து இறைவனுக்கு சாத்துகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அதை எடுத்துனா இறைவனுடைய புகழெல்லாம் சொல்றதான் எடுத்து ஓதுதல் சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து தமிழ் சொற்களை இசையோடு புனைந்து இறைவனுக்கு மாலையாக சூட்டுகின்றார். இந்த வழிவலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூன் அங்கத்து உயிர்ப்பாய் உலகு எல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானே இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் எல்லா பூதங்களுக்கும் உள்ளிருந்து இயக்குபவர் வந்து சிவபரம்பொருள் தான். அது மட்டும் இல்லாம ஓங்காரத்து உருவாகி நின்றானே இல்லையா, வேத முதல்னு சொல்லுவோம். இறைவன் ஜோதி ஸ்தம்பமாய் தானுவாய் அப்படி 3 உலகங்களும் இறைஞ்சிருக்கும்படி வந்து தோன்றினார் இல்லையா, ஜோதி பிழம்பா. அப்ப முதல்ல தோன்றினது வந்து ஓம் அப்படின்ற பிரணவம் தான். வேதத்துக்கு முன்னாடியே தோன்றதுனால வேத முதல்னு சொல்லுவோம். அந்த ஓங்கார உருவாகி நின்றவன் சிவபரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து திருவழிவலத்துல வணங்குகின்றார். இந்த திருவழிவலத்தை பத்தி சொல்லும் பொழுது கண்டிப்பா சொல்லணும், என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
காவிரி தென்கரையில அமைந்திருக்கின்ற 121வது சிவஸ்தலம். கோச்செங்கட் சோழனார் கட்டிய அந்த மாட கோயில், அந்த மாட கோயில்ல இதுவும் ஒன்று. இதுல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, மூவரும் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும், திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானாலும் பாடல் பெற்ற பெருமைக்குரியது இந்த திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் வந்து மணத்துணை நாதர் இருதய கமல நாதேஸ்வரர். இருதய கமல நாதேஸ்வரர் அப்படின்றது இறைவன் திருநாமம். அன்னையோட பெயர் பாத்தீங்கன்னா அங்கையர் கன்னி மாழையும் கன்னி அப்படின்றது இறைவியோடைய நாமம். இந்த தலத்தோட பழைய பெயர்கள், புராண பெயர்கள் பாத்தீங்கன்னா வில்வவனம், ஏக சக்கரபுரம், கொன்றைவனம் அப்படின்றதெல்லாம் வந்து திருத்தலத்தோட புராண பெயர்கள். விருட்சம் வந்து புன்னை, சக்கர தீர்த்தம், காரண கங்கை அப்படின்னு 2 தீர்த்தங்கள் உண்டு. இந்த திருத்தலத்தோட பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த நிகழ்வுக்கு முதல்ல வந்து பாடினாங்க இல்லையா, விநாயகர் சுதி பாடும் பொழுது பிடியதன் ஒரு உமை கொலை அப்படிதான் பாடினாங்க. நிறைய இடத்துல இதுதான் பாடுறாங்க. இந்த பதிகம் வந்து திருவழி வளர்த்து இறைவனை வந்து பொருளாக கொண்டு பாடப்பட்டதுதான். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அருள் வாக்கால ரொம்ப அருமையான பதியம். நிறைய பேர் எல்லாரும் பாடுவோம், இருந்தாலும் அதோட பொருளையும் சொல்லி மகிழ்வது சிறப்புன்றதுனால சொல்றேன். பிடியதன் ஒரு உமை போல. காலையில இருந்து கொஞ்சம் பிரச்சனை, கரண்ட் போயிட்டு வருது. பிரேமாமா பரவாயில்லைங்களா? எனக்கு கொஞ்சம் தெரியுது, பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு, தெளிவா. இது ஒரு கலர் அழகாதான் இருக்கு, நீங்க பேசுறது அருமையா இருக்கு. நன்றிங்கம்மா. பிடியதன் ஒரு உமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலம் முறை இறையே. அதாவது ஒப்பில்லாத கணபதி, யானை முக தெய்வம், கடவுள். அவர் எப்படி உருவானார், வந்தார், அப்படி வரன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க சிறப்பு. வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, பிடியதன் ஒரு உமை கொலை. பிடினா பெண் யானைன்னு அர்த்தம். இந்த பெண் யானை வடிவத்தை யார் எடுத்துக்கிறாங்கன்னா உமையன்னை எடுத்துக்கிறாங்க. அவங்க கொல்ல மிகு கரியது வடிகொண்டு, அந்த அசுரர்களை எல்லாம் அழித்த சுவாமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆண் யானை வடிவம் கொண்டாங்க. சிவபெருமான் வந்து ஆண் யானை வடிவம் கொள்ள உமையன்னை பெண் யானை வடிவம் கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனது அடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி. யார் தன்னுடைய திருவடிகளை எல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் களையக்கூடிய கணபதி அப்படின்ற யானை முக கடவுளை வர்றதுக்கு அருள் செய்கின்றார்கள். இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். உமையன்னை பெண் யானை வடிவம் கொண்டு விளங்க இறைவன் ஆண் யானை வடிவம் கொள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளத்துல நினைக்கிறாங்க, ஒரு உலகத்துல இருக்கிற அந்த கொடிய நோய்கள்லாம் நீங்கணும், அது மட்டும் இல்லாம வழிபடுவர்களுடைய அந்த இடர் எல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு திருவுளம் கொண்டு கணபதியை வர நினைக்கிறாங்க. அதே போல நம்ம யானை முக கடவுளாகிய கணபதி வருகின்றார். அவர் எப்படிப்பட்டவர்னா, தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. தன திருவடிகளை வணங்குபவர்களுடைய இடரையெல்லாம் களையக்கூடியவர் கணபதி. அப்படி வர அருளியவன் யாருன்னா, மிகு கொடை வடிவினர் பயில் வழிவள முறை இறையே. மிகுந்த கொடை தன்மை உடைய, அந்த கொடைத்தன்மையே வடிவமாக கொண்ட சிறந்தவர்கள் வந்து பயில்கின்ற வணங்குகின்ற இந்த வழிவலம் அப்படின்ற திருத்தலத்துல இருக்கிற இறைவன் தான் இவ்வாறு கணபதி வர அருள் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணபதி துதிக்கு காரணமாக அமைந்த இந்த பாடல் வந்து இந்த திருத்தலத்துலதான் பாடி அருளப்பட்டது. இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படி பாடுறாங்கன்னா, இப்ப நாங்க சொன்ன பாடல் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்தது. இத வந்து எப்படி சிறப்பித்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாறு பார்க்கும்போது அவர் வந்து இறைவன் நிகழ்த்திய அற்புத திருவிளையாடல்கள், அந்த செயல்கள்லாம் மிக சிறப்பா அந்த பதிகத்துல வந்து அகச்சான்றாக பதிவு செய்திருப்பார். ரொம்ப அற்புதம். ஏன்னா அது அதுவும் ஓதி நம்ம இன்னும் மேன்மை அடையணும்ன்றதுதான் அவருடைய இறைவன் திருவுள்ளம். அந்த வகையில இப்ப வந்து
பார்த்திருக்கோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முற்பட்ட காலம் தான் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் அவங்களும் இங்க வந்து இவருக்கு முன்பாகவே வழிவளர்த்து இறைவனை வணங்கி பதிகம் பாடி இருக்காங்க. அந்த பதிகம் வந்து இறைவனுக்கு ரொம்ப வந்து விருப்பத்திற்குரியதான் இல்லையா? நான் முதல்ல நிறைய வகுப்புகளை சொல்லியிருக்கேன். திருத்தலம் போகும் பொழுது பதிகங்களை பாட வேண்டும், இல்லைன்னா வந்து ஓதவாவது வேண்டும். தெரியலன்னா பிரச்சனை இல்லை, கோயில்ல அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, செவுத்துல வந்து பொறித்து வச்சிருப்பாங்க, அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அத சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அது சொல்றாங்க, வலியுறுத்தி சொல்றாங்க. அதை வந்து இறைவன் விரும்பி கேட்கின்றார் அப்படின்ட்டு. இப்ப அதனால நம்ம போய் நம்ம இறைவன் விருப்பம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்டிப்பா செய்யணும் இல்லைங்களா? நம்ம போய் பூஜை பொருட்கள் கொண்டு போறோம், இறைவன் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது இறைவனோட திருவுளம். ஆனா இறைவன் கண்டிப்பா ஏத்துப்பாருன்னா அது தேவார திருப்பதிக ஓதுறதுதான். இப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்னா தேவார திருப்பதிகங்களை ஓத வேண்டும். அததான் இங்க சொல்றாங்க. என்ன பாட்டுனா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளி அந்த பாடல்ல 5வது பாடல்ல சொல்றாங்க, நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நல் தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கழலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்க நின்றானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. ஒவ்வொரு பாடலையும் வலிவலம் தனில் வந்து கண்டேனே கண்டேனேன்னு பாடினாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இவ்வளவு சிறப்பிச்சு சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும். இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நல்லிசையில் பாடிய ஞான சம்பந்தனும் நல்லிசை பாடிய நாவுக்கு அரையனும் அப்படின்னு 2 பேருக்குமே அந்த பதத்தை நல்லிசைன்றதை எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லிசையால வந்து தேவாரத்தை பாடிய திருஞான சம்பந்த பெருமானும் நல்லிசையில தேவார பதிகம் பாடிய நாவினுக்கு அரையன், நாவுக்கு அரையன்னா நாவுக்கு அரசாகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் பாடிய நல் தமிழ் மாலை. அவங்க இந்த திருத்தலத்துல வந்து தமிழ் மாலை இல்லையா, இறைவனையே பொருளாக கொண்டு அன்பினாலும் பக்தியினாலும் தமிழ் மாலையை பாடியிருக்காங்க இசையோடு. அந்த பாடலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை. அந்த பாடலை சொல்லி 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 என்ன பண்ணணும், ஏத்துனா இறைவனை போற்றி வணங்க வேண்டும், இறைவனை புகழ்தல் வேண்டும், வணங்குதல் வேண்டும். அப்படி சொன்னா அதை உகப்பானை, இறைவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. இப்ப திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் அருளி செய்த தேவார திருப்பதிகங்களை இறைவன் உகக்கின்றார், வழிவளர்த்து இறைவன் உகந்து ஏற்கின்றான். அது மட்டும் இல்லாம அவங்கள பெருமையா சொன்னாரு இல்லையா, திருநாவுக்கரசு நாயனார் பெருமானியும் திருஞான சம்பந்த பெருமானியும் தன்னை எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இசை ரொம்ப சிறப்பா தெரியும், பக்தியோட பாடிட்டாங்க, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, அறிவில்லேன் அப்படின்றார் பாருங்க. தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து. ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு கருத்து இந்த பாடல்ல இருக்கு, அதுதான் முழுவதும் விளக்கம் சொல்றேன். தொண்டனேன் அறியாமை அறிந்து, அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சிறப்பா தெரியும், வழிபடும் முறை தெரியும், மகிழ்ந்து ஏத்துக்கிறீங்க ஐயா, ஆனா எனக்கு என்ன அறியாமை மட்டும்தான், எனக்கு எதுவுமே தெரியாது. தொண்டனேன் அறியாமை அறிந்து, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்களேன். அதாவது சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரோட அடியான் அப்படின்றதுனால அவர் எப்படி ஆட்கொள்கின்றார் பாருங்க. கல்லியல் மனத்தை கசிவித்து, என்னுடைய இயல்பு என்ன, என்னோட மனசு வந்து கல் போன்று விளங்குகின்றது, அதை என்ன பண்றார் இறைவன் கசிவிக்கின்றார், அன்பு வந்து அதை உருவாக்க செய்கின்றார் தன்பா. கசிவித்து கழலடி காட்டி, கசிவித்து கழலை காட்டுறார். காரணம் என்னன்னா, திருவடி வந்து உள்ளத்துல அன்பு இருந்தாதான் வணங்க முடியும். அப்போ உள்ளத்தை என்ன பண்றாரு, கசிவித்து திருவடி காட்டுறாரு. திருவடி காட்டணும்னா என்ன ஆகுது, அதை வந்து போற்றி வணங்குகின்றோம். அப்படி உள்ளத்தை கசிவித்து இறைவன் திருவடியை வணங்க வைத்து என்னோட குற்றங்களை எல்லாம் களைகின்றார். இது அவருக்கு சொன்னது இல்ல, நமக்கு சொன்னது. இப்ப என்ன பண்ணணும், உள்ளம் கசிந்து உருகி இறைவன் திருவடியை வணங்கினா நம்ம குற்றம் எல்லாம் களையப்படும் அப்படின்றது. அதான் நமக்கு அறியாமைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை இல்லையா? அப்படி அறியாமையில இருந்தாலும் உள்ளத்து கசிவோடு, அது இறைவன் திருவருளாலதான் நிகழணும், அதுதான் சொல்றாரு. இந்த உள்ள கசிவோடு இறைவன் திருவடியை வணங்கினா இந்த கலைகள், இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும். கசிவித்து கழலடி காட்டி என் கலைகளை அறுக்கும். சுவாமி என்ன பண்றாரு, அவங்களுக்கு உகந்து அருள் செஞ்சுட்டாரு, அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன பண்றாரு, உள்ளத்தை அவரே எல்லாம் செய்யறாரு. எப்படி வந்து ரொம்ப பிடிச்ச பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க டீச்சர் செய்யறது கிடையாது, இருந்தாலும்
இந்த டீச்சரும் செய்ய மாட்டாங்க, சுவாமி செய்வாங்க. கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டு ஆன்சரும் சொல்லி கொடுக்கறது போல. என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய உள்ளத்தை கசிவித்து திருவடியை காட்டி அதை வணங்க வைத்து என்னுடைய கலைகளை எல்லாம் மறுக்கின்ற, என்னுடைய குற்றங்களை எல்லாம் கலைகின்றவன் இறைவன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, அப்ப எல்லாமே ஒருதான் சுவாமி தான் செஞ்சாகும். அப்படிப்பட்ட இறைவனை யார் என்ன பண்ணா, வள்ளியல் வானவர் வணங்க நின்றானே. நான் மட்டும் இல்ல, வள்ளியல்னா வலிய இயல்புடைய வானவர்கள் இல்லையா, நம்மள மனிதர்களோட சிறப்பு புரிஞ்சவர்கள். அது மாதிரி வள்ளிய இயல்புடைய வானவர்கள் வணங்க நின்றானே, அவங்களும் வணங்கக்கூடிய இறைவனை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. அப்படிப்பட்ட இறைவனை வலிவலம் தனில் வந்து கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிவலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமானை வணங்குகின்ற. எவ்வளவு சிறப்பு பாருங்க அந்த திருத்தலத்துல எப்படி சொல்றாரு. அப்ப எதுக்காக இந்த பாடல் சொல்றேன்னா, திருத்தலங்கள் தோறும் சென்று சிவபரம்பொருளை வணங்கும் பொழுது தேவார திருப்பதிகம் பாடி வணங்க வேண்டும். இறைவன் உகக்கின்றார், விரும்புகிறார் அதை இல்லையா. நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்குமாறு என்ன பண்ணணும், கசிவோடு உள்ள கசிவோடு என்ன பண்ணணும், திருவடியை வணங்க வேண்டும். இதனாலதான் இந்த பாடல் சொல்றேன். இவ்வளவு சிறப்பாக அந்த திருவலிவலம் அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார். இது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அவங்க எல்லாம் இறைவனை வணங்குனதை அந்த பாடல்கள்ல சொல்றாரு இல்லையா. அப்போ அவங்க வாழ்ந்ததற்கான சான்று, அவர்களுடைய பெருமைகள்லாம் சேர்றதுனால இன்னும் பதிகம் திருப்பதிகம் சிறப்பு பெறுகிறது. இது போல அதனால அந்த பதிகங்கள்லாம் வணங்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லி அடுத்த பாடல் 44வது பாடல். நன்று மகிழும் சம்பந்தர் நாவுக்கு அரசர் பாட்டு உகந்தீர். அந்த பாடல்லே சொல்றாரு நன்று மகிழும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நன்று மகிழும்னா நன்மை விளங்கும்படி, எங்குமே நன்மை விளங்கும்படி பாடி அருளப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் நாவுக்கு அரசர் அவங்களுடைய தேவார பதிகங்களை உகந்தீர், விரும்பி நீங்க ஏத்துக்கிட்டீங்க சுவாமி என்று சிறப்பித்து இறைஞ்சி இறைவன் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து ஏற்றி இறைவன் பெருமைகள் எல்லாம் போற்று பாடி அருள் பெற்று இல்லையா. இறைவனை உள்ளன்போடு வணங்கினா அருள் கிடைக்கும். அப்ப அடியார்கள் பெருமையையும் சொல்லி இறைவன் பெருமைகள் எல்லாம் சொல்லி போற்றி வணங்கி அருள் பெறுகின்றார். அருள் பெற்று எழுந்தருளி அங்கிருந்து எங்க போறாரு பாத்தீங்கன்னா, மந்தின் இடையே நடம் புரிவார் மருகும் பெருமை திருவாரூர் சென்று குறுகி பூங்கோயில் பெருமான் செம்பொன் கடல் பணிந்து. இப்ப நாட்டிய தானக்குடியிலேருந்து திருவாரூருக்கு வருகின்ற வழியில தான் வலிவலம் வணங்குறாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா திருவாரூர் போறார். அந்த திருவாரூர் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, மன்றின் இடையே நடம் புரிவார். இங்க மன்று அப்படின்றதுன்னா திரு அம்பலம், சிதம்பரத்தில் தில்லையில் மன்றின் இடையே நடம் புரிவார் மருவும் பெருமை திருவாரூர் இல்லையா. இந்த திரு அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவன் தான் இங்க புற்றிடம் கொண்டாராக திருவாரூரில் வீற்றிருக்கின்றார். அதனால அந்த மன்றின் இடையே நடம் புரியும் நடராஜ பெருமான் அவர் மருவும் இங்க எப்படி வீற்றிருக்காருன்னா புற்றிடம் கொண்டாராக வீற்றிருக்கின்றார். அத்தகைய பெருமை மிகுந்த திருவாரூர், செல்வ திருவாரூர் சென்று குறுகி இந்த கோயிலுக்கு போய் பூங்கோயில் பெருமான் இல்லையா, அடிக்கடி சொல்லியிருக்கோம். திருவாரூர் எப்படின்னு சொல்லுவோம்னா பூங்கோயில்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலக மகளுக்கு இதயம் போன்றது, அதனால இதயம்னாலே பூ போலதானே இருக்கும் இல்லையா, இதய கமலம்னு சொல்லுவோம். அதனால இது பூங்கோயில்னு சொல்றோம். அத்தகைய பூங்கோயில் சென்று பெருமான் செம்பொன் கழல் பணிந்து இல்லையா, இறைவனுடைய திருவடி பலவாறு போற்றிருக்காங்க அடியார்கள். முக்கியமா அதிகமா சொல்லப்பட்டது செம்பொன், ஊய அந்த பொன் போன்றது இல்லையா, இந்த பொன் போன்ற கழல் பணிகின்றார்கள். இறைவனுடைய ஒப்பில்லாத திருவடிகளை பணிந்து வணங்கி இல்லையா, இது முறைமைன்னு பார்த்தோம். வெளியூருக்கு போயிட்டு வணங்கி கொண்டு திருப்பியும் தன்னுடைய திருப்பதிக்கு எழுந்தருளும் பொழுது சென்று திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி விட்டுதான் வீட்டுக்கு போகணும். அதே போல சென்று இறைவனின் கழல் பணிந்து தில்லையில் ஆடுகின்ற இறைவனே இங்கே என்ன பண்றாரு, உற்றிடம் கொண்டாராக விளங்குகின்றார். ஒப்பில்லாத அவருடைய செம்பொன், ஏன்னா ஞானத்தை தருகின்றது, முக்தி பேரை தருகின்றது, இல்லாத என்னது அந்த சிவ பேர் தருகின்றது. அதனால அந்த திருவடிகளை வணங்கி கழல் பணிந்து அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, இறைஞ்சி போந்து பறவையார் திருமாளிகையில் எழுந்தருளி நிறைந்த விருப்பின் மேவு நாள் நீடு செல்வ திருவாரூர் புறம்பு நனிய கோயில்களும் பணிந்து போற்றி
உச்சிடமாய் உறைந்த பெருமான் கழல் பிரியாது ஓவா இன்பம் உற்று இருந்தார். இவ்வாறு திருவாரூர்ல இருக்கிற நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் திருவடியை பணிந்து இறைஞ்சி வணங்கி பறவையார் வீட்டுக்கு போந்து பறவையார் திருமாளிகையில் எழுந்தருளி நிறைந்த விருப்பின் மேவுனார். விருப்பத்தோடு அந்த வீட்டில் இருக்கின்றார். ஏன்னா ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றாங்க, விடாம இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு செல்வ திருவாரூர். ஏன்னா அது எப்படிப்பட்ட திருக்கோயில் வந்து செல்வ திருவாரூர் இல்லையா? நமக்கு வந்து முக்தி திருவையும் தருகின்ற செல்வத்தையும் தருகின்ற திருவாரூர். அந்த திருவாரூர்ல வந்து முதலே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பொழுதுலையும் விடாம இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது புறம்பு நனிய கோயில்களும், அதாவது புறம்புன எல்லை, நனியனா எல்லைக்கு பக்கத்துல, திருவாரூர் எல்லைக்கு பக்கத்துல எந்தெந்த கோயில்லாம் இருக்கோ அந்த கோயில்களுக்கும் சென்று சிவஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி கொண்டு வருவார். எப்படின்னா அந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு தங்காம திருப்பி என்ன பண்ணுவார், திருப்பியும் ஒரு நாள்ல வந்து கிளம்புனாருன்னா இந்த திருத்தலம் சென்று வணங்கி கொண்டு திருப்பியும் அந்த பொழுது முடியறதுக்குள்ளார திருப்பி திருவாரூர் திரும்பி விடுவார். அது போல பக்கத்துல இருக்கிற அந்த சிவஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை பணிந்து பதியம் பாடி திருப்பி திருவாரூருக்கு எழுந்தருளுகின்றார். இது மாதிரி நடந்துட்டு இருக்க நேரத்துல புறம்பு நனிய கோயில்களும் பணிந்து போற்றி புற்றிடமாய் உறைந்த பெருமான் இல்லையா, வன்மீகநாதர்னு பேரு. திருவாரூர் பூங்கோயில்ல புற்றிடம் கொண்ட பெருமானாக சிவபெருமான் விளங்குகின்றார். அவரது கழல் பிரியாது இறைவன் திருவடியை, ஏன்னா இவர் வந்து தவநெறி பெற்றவர் இல்லையா, திருத்துறையூர்ல தவநெறி பெற்றவர். அதனால திருவடிகளை திருவடியினை பிரியாது தியானித்து கொண்டிருக்கும் பேரு பெற்றவர். அந்த கழல் பிரியாது, அவ்வாறு கழலை வந்து பிரியாது ஓவா இன்பம் உற்று இருந்தார். திருவடிகளை வந்து பிரியாது என்ன பண்ணாரா, நினைச்சுக்கிட்டே இருக்காரா, அதனால இன்பம் இல்லையா. இறைவன் திருவடி நினைச்சா இன்பம் தான். இப்ப இறைவன் திருவடியை நினைத்து கொண்டு செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இறைவனுடைய திருவடியை வணங்குவதுதான் செல்வம். அப்ப இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு இன்பம், அதனால இன்பம் உற்று இருந்தார் இல்லையா. ஓவா இன்பம், அதாவது இன்னும் ஒழியவே இல்லையா. தியானத்துல சிவன் திருவடியை நினைச்சிருக்கிறதுனால ஒழியாது இன்பம் அவருக்குள்ளார நிறைஞ்சு இருந்தது. இப்படி மகிழ்ந்து இருக்கும் நாளில் இப்ப அடுத்த ஒரு அருள் நிகழ்வு வந்து இங்க சொல்றாங்க. செறிபுன் சடையார் திருவாரூர் திருப்பங்குனி உத்திரநாள் திருநாள் குறுக வரலும் பறவையார் கொடைக்கு விழாவில் குறைவு அறுக்க நிறையும் பொன் கொண்டு அணைவதற்கு இணைந்து நம்பி திருப்புகலூர் இறைவர் பாதம் பணிய எழுந்து அருளி சென்று அங்கு எய்தினார். இன்னைக்கு என்ன ஒரு அருள் திருவிழா திருப்புகலூர்ல நிகழ்ந்ததான் பார்க்க போறோம். செறி புன் சடையார் சுவாமி விட்டு இருக்காங்கல்ல, இல்ல அடர்த்தியான அந்த புன் சடை, அந்த சடையை கொண்டிருக்கின்ற சிவபெருமான் திருவாரூர்ல வீட்டு இருக்கார். அவருக்கு வந்து பங்குனி உத்திர விழா வந்து ரொம்ப சிறப்பா செய்வாங்க வருஷா வருஷம். அந்த காலத்துல ரொம்ப சிறப்பா இந்த பங்குனி உத்திர திருவிழா பத்தி சொல்லும் பொழுது 43 நாட்கள் நடந்திருக்கு அந்த காலத்துல. 43 நாட்கள் வந்து இந்த பங்குனி உத்திர விழா வந்து நடக்குமா. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வீதி விடங்க பெருமான் சொல்லல, தியாகேஸ்வர பெருமான் அவர் வந்து அந்த ருத்ர பாத தரிசனம் அந்த நேரத்துல கிடைக்கும். மற்ற நேரத்துல மூடிதான் வச்சிருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. சிறப்புக்குரிய தரிசனம் அந்த பங்குனி உத்திர அந்த நாட்கள்ல திருவிழாலதான் அவரோட ருத்ர பாத தரிசனம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீதி விடங்க பெருமான் திருத்தேருள், பெருமை மிகுந்த திருவாரூர் திருத்தேருள் எழுந்தருளி அவர் வந்து வீதி வலம் வருகின்றார். இவ்வளவு சிறப்புகள் கொண்டது அந்த பங்குனி உத்திர பெருவிழா. இந்த பங்குனி உத்திர பெருவிழா வந்து கிட்ட வருது அதான் சொல்றாங்க. அப்படி சரி புன் சடையார் வீற்றிருக்கின்ற அந்த திருவாரூர்ல பங்குனி உத்திர திருநாள் வருது. குறுக வரும்னா சீக்கிரம் கொஞ்ச நாள்ல வருது. அப்ப பறவையார் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, அடியார்களுடைய இயல்பு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு ஊர்ல அடியார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும் பொழுது பக்கத்துல ஊர்ல தொலைவுல இருக்கிற அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. இறைவனை தரிசிக்கணும், அந்த திருவிழாவை கண்டு மகிழணும், அடியார்களை எல்லாம் வணங்கணும்ட்டு. இப்ப அப்படி வர அடியார்களுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா உணவு கொடுக்கணும். நிறைய நாள் 43 நாள் சொல்லியிருக்காங்க. அப்ப 10 நாள் தங்குறதுக்கு என்ன பண்ணணும், உறைவிடம் கொடுக்கணும். அவங்களுக்கு செலவுக்கு அப்புறம் வந்திருக்காங்க, அதனால இந்த 43 நாட்கள் இல்லாம வர போறதுக்குலாம் செலவுக்கு வந்து நிறைய பொண்ணு கொடுக்கணும் இல்லைங்களா.
அது மட்டும் இல்லாம அந்த கோயில் திருவிழா பணிகளுக்கும் கொடுக்கணும். அப்ப பறவையார் என்ன பண்ணுவாங்க, அன்னை இதை வந்து நிறைய இதே போல இந்த திருவிழாவுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அதாவது செலவுன்னு இது சொல்லக்கூடாது, நிறைய கொடை கொடுப்பாங்க. அந்த கொடைக்கு வந்து நிறைய செல்வம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. பறவையாருடைய கொழுனர் கணவர் இல்லையா இவருதான் வந்து கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பணம் வேணும், இப்ப இறைவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகலூர் போகணும்னு நினைக்கிறாரு. இதுல ஒரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று ஒரு பதிவு பார்த்தேன், கோமலையாட்ட சொன்னேன் நானு, இது மாதிரி திருப்புகலூர் பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு. அப்ப ஐயா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க பேசி அமைச்ச ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி அதுல இருந்து கிடைச்சது. என்ன அவர் அந்த செய்திய அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்ன உண்மைன்னா, திருவாரூர்லதான் இவர் வந்து பறவையார் மாளிகையில தங்கி வந்து இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார். எந்த திருத்தலம் சென்றாலும் திருப்பி இங்கதான் வந்துடுறாரு. முப்பொழுதும் இறைவனை தரிசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து பறவையார் பொருட்டு தான், தன் பொருட்டு இல்ல அடியார்கள் பொருட்டு பொன் வாங்கினாரு, நிறைய பட்டாடை எல்லாம் வாங்கியிருக்காரு, அணிகலன்கள் வாங்கியிருக்காரு, குதிரை வாங்கியிருக்காரு, நிறைய செல்வம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து திருவாரூர் பெருமான்கிட்ட வேண்டி வாங்கல. ஒரு விஷயம் நமக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம பார்த்தோம், திருமுதுகுன்றம் சென்று 12,000 பொண்ணு வாங்குவார் இல்லையா. தூக்கிட்டு வர முடியாதுன்னு என்ன பண்ணுவாரு, மணிமுத்தாறு நதியில போட்டு இங்க வந்து கமலாலய குளத்துல எடுத்துப்பாரு. அதே போல நாகப்பட்டினம் போய் என்ன பண்ணுவாரு, திருவாரூர்ல எவ்வளவு செல்வம் இருக்கோ இல்ல 3/1 பங்கு செல்வம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வருவார் இல்லையா. திருவோணங்காந்தன் தளி அங்கேயும் அப்படிதான் போய் வாங்கிட்டு வருவாரு. பாச்சிலாச்சரம் அங்க வந்து சுவாமி கொடுக்க கொஞ்சம் நேரம் ஆனோடனே இவரலாது இல்லையோ திரானாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போ. இப்ப வந்து என்னன்னா, இறைவன் வந்து தன்னுடைய ஆத்மார்த்த நாயகராக இவர் வந்து திருவாரூர் பெருமானை தான் வணங்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த தெய்வம் நம்ம எல்லாருமே வந்து எந்த தெய்வத்தை ஆத்மார்த்த நாயகராக கொண்டிருக்கிறோமோ, நம்ம செய்கின்ற அந்த பூஜை பலன், கர்ம பலன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும். அதாவது என்னன்னா, அவங்களுடைய வரதம், அபய வரத முத்திரையில அந்த வரத முத்திரை இருக்கிற அந்த திருக்கைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய செய்கின்ற சுய பூஜை பலன்கள்லாம் சமர்ப்பிக்கணும். தவிர அவர்கிட்ட எதுவும் நம்ம வாங்கக்கூடாது. அதாவது காமிய பலன்கள் எதுவும் நம்ம வாங்கக்கூடாதுன்றதுதான் சிவ ஆகம விதி. அது தெரிஞ்சதுனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூர் பெருமான்ட்ட விண்ணப்பிக்காம எதுவும் கேட்காம என்ன பண்றாருன்னா, மற்ற சிவஸ்தலங்கள்ல சென்று தனக்கு தேவையான பொருட்களை, தனக்கு இல்ல தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வந்து செல்வத்தை வந்து கேட்கிறார். அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற திருப்புகலூருக்கு சென்று இந்த பறவையார் வந்து கொடை சொன்ன இல்லையா, அடியார்களுக்கு தொண்டு அந்த சேவை செய்வதற்காகவும் கோயிலுக்கு தேவையான அந்த திருப்பணிகள் அதுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவும் வந்து அவங்க கொடை வேணும், அதுக்காக தான் பொருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பறவையார் கொடைக்கு விழாவில் குறைவு அறுக்க. இந்த குறைவு அறுக்க அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா, அடியார்களுக்கும் என்ன தேவை, இப்ப 43 நாள் அந்த திருவிழா நடக்கும்னு சொன்னா இல்லையா, இப்ப 43 நாள் அவங்க தங்கி இருக்கணும். அப்ப அவங்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம், அவங்க வந்து அது இல்லாம கொடை கொடுக்கறது யார், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார். அப்ப என்ன பண்ணும், பொண்ணு தான் கொடுக்கணும் இல்லையா, பொற்காசுகள் தான் பொழியணும். அதனால வந்து அவங்களோட குறைவுலாம் அறுக்க, அவங்களோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக அவர் வந்து திருப்புகலூர் போகணும்னு நினைக்கிறாரு. நிறையும் பொன் கொண்டு, குறைவே இல்லாம நிறைய, ஏன்னா கொடுக்கறது நிறைவா கொடுக்கணுன்றதுனால நிறையும் பொன் கொண்டு அணைவதற்கு நினைந்து நம்பி திருப்புகலூர் இறைவன் பாதம் பணிய எழுந்து. நிறைய பொன் வேணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா, யோக நிலையில இருக்காரு. அதனால எங்க போனா கிடைக்கும்னு தெரியும். திருப்புகலூருக்கு வர்றதுக்கு இறைவன் அந்த உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்தி இருக்கணும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, திருப்புகலூர் போறாரு. நிறையும் பொன் கொண்டு அணைவதற்கு நினைந்து அதை நினைச்சுக்கிட்டு நம்பி திருப்புகலூர் இறைவர் பாதம் பணிய எழுந்து, ஒரு திருவடியை பணியணும்னு எழுந்து என்ன பண்றாருன்னா, அருளி சென்று அங்க எழுதினார், பணிந்து எழுந்தருளி சென்று அங்க எழுதினார். திருவாரூர்ல இருந்து திருப்புகலூருக்கு போறாரு. 47வது பாடல். சென்று விரும்பி திருப்புகலூர் தேவர் பெருமான் கோயில் மணிமூன்றில் பணிந்து வளம் கொண்டு முதல்வர் முன்பு வீழ்ந்து இறஞ்சி தொன்று மரபின் அடித்தொண்டு தோய்ந்த அன்பில் துதித்து எழுந்து நின்று பதிகை இசைப்பாடி இணைந்த கருத்து நிகழ்விப்பார். அதாவது எப்படி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சென்று விரும்பி திருப்புகலூர் தேவர் விருப்பத்தோடு சென்று திருப்புகலூரில் வீற்றிருக்கின்ற தேவர் பெருமான் இல்லையா, உம்பர்களுக்கும் அதாவது மேலுலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நாயகனாகிய தலைவனாகிய சிவபெருமானுடைய கோயில் மணி மூன்றில் அப்படின்னா மணினாலே அழகுன்னு அர்த்தம். அழகிய மூன்றில்னா முன் எடுத்துக்கணும். அதாவது இந்த இல்லத்தின் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இடம் அது வந்து அழகு பொருந்தியதாக இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஒன்றில் பணிந்து வளம் கொண்டு பார்த்தலையே, முதல்ல பணிந்து பணிக்கணும், அதுக்கப்புறம் வளம் கொண்டுதான் உள்ளார போவாங்க. அது போல இந்த அழகிய ஒன்றில் என்ன பண்றாருன்னா பணிகின்றார். பணிந்து திருக்கோயிலை வளம் கொண்டு முதல்வர் முன்பு வீழ்ந்து இறைஞ்சி, இறைவன் திருமுன்பு வீழ்ந்து இறைஞ்சி என்ன பண்றாருன்னா தொன்று மரபின் அடித்தொண்டு தோய்ந்த அன்பில் துதித்து எழுந்து. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திருவடியை வழிபடும் முறை, தொன்று தொட்டு திருவடி எப்படி வணங்கணும் அப்படின்ற வழிமுறை இருக்கோ அந்த முறையில என்ன பண்றார், திருவடியை வணங்குகின்றார் இல்லையா. ஒவ்வொரு சிவத்தலங்கள் தோறும் செல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா திருவடியை வணங்குனார்னா, அந்த திருவடியை வணங்கி அது எப்படின்னா தோய்ந்த அன்பு, தோய்ந்த உள்ளத்தில் தோய்ந்த அன்போடு திருவடியை வணங்கி துதித்து எழுந்து, இறைவன் திருவடி பெருமைகள்லாம் துதித்து எழுந்து நின்று பதிகை இசை பாடி நினைந்த கருத்து நிகழ்விப்பார். இசையோட சேர்ந்து திருப்பதிகத்தை பாடி எதுக்கு வந்தாரோ அந்த கருத்தை விண்ணப்பம் செய்கின்றார் இல்லையா. பாடல்ல எதுக்காக வந்தாரோ, ஏன் இறைவன்கிட்ட பறவையா கொடைக்காக என்ன பண்றாரு, பங்குனி உத்திர திருநாளப்ப அவங்க அந்த கொடை தரணும்ன்றதுக்காக அதற்காக பொருள் வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தை திருப்பதிகத்துல வைக்கிறாரு. ஆனா அந்த திருப்பதிகம் நமக்கு வந்து கிடைக்கல. இன்னத்துல இறைவன் திருவருள் தான். ஏன்னா அது சொன்னாங்கன்னா அதுக்கு யார் எவ்வளவு வேண்டுறாங்களோ அது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும், என்னவோ தெரியல. அதனால இறைவன் வந்து அதை மறைச்சிட்டாரு. இப்ப வந்து அந்த அந்த பதிகம் கிடைக்காத அந்த பதிகம், அதுல வந்து தன்னுடைய வேண்டுதல் என்னவோ இந்த பொன் வேணும்ன்ற விண்ணப்பத்தை வச்சு அவர் பாடுறாரு. பாடி முடிச்சுட்டு சிறிது பொழுது 48வது பாடல், சிறிது பொழுது கும்பிட்டு சிந்தை முன்னம் அங்கு ஒழிய வரிது புறம்போந்து அருளி அயல் மடத்தில் அணையார் வன் தொண்டர் அறிவு கூர்ந்த அன்பருடன் அணி முன்றிலின் ஓர் அருது இருப்ப மறிவன்கையர் அருளேயோ மலர்க்கண் துயில் வந்து எழுதினார். ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, சிறிது பொழுது கும்பிட்டு பாடல் பாடி முடிச்சாச்சு, எனக்கு என்ன வேணும்ன்றத விண்ணப்பம் வச்சாச்சு, பொன் வேணும் சொல்லி முடிச்சுட்டு சிறிது பொழுது கும்பிட்டு, சிறிது பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இறைவனை வணங்கி திருவடிகளை வணங்கி சிந்தை முன்னம் அங்கு ஒழிய வரிது புறம்போந்து, மனசு அங்கதான் இருக்கு ஆனா இவரு வெளில வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் இறைவன் பொருள் தரல, பொன் தரல. அதனால என்ன ஆகுதுன்னா மனசு அங்கே இருக்கு. பாடி முடிச்சாச்சு, கோயிலை விட்டு வந்தாகணும், ஆனா இறைவன் பொன் தரல. அதனால மனசு அங்கேயே விட்டுட்டு உடம்பு மட்டும் என்ன வருதான், கோயில்ல இருந்து அந்த சன்னிதில இருந்து வெளில வருது. சிந்தை முன்னம் அங்கு ஒழிய வரிது புறம் போந்து அருளி, வெளியில வராரு ஆனா அயல் மடத்தில் அணையார் வெளியில மடத்துக்கு போல, கோயில விட்டு வெளியில மடங்கள் இருக்கு இல்லையா, அடியார்கள் தங்கணும் அப்படின்றதுக்கு, அந்த மடத்துக்கு போல. நான் எப்படி இறைவன்ட்ட விண்ணப்பம் வச்சாச்சு, பொண்ணு வாங்காம வர முடியுமா. அதனால என்ன பண்றாரு, கோயிலுக்கு உள்ளாரேந்து இந்த ஒன்றில் அங்க வராரு. ஆனா வந்து போறதுக்கு மனசு இல்ல அவருக்கு, மனசு வாங்கிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அயல் மடத்தில் அணையார் வன் தொண்டர் அறிவு கூர்ந்த அன்பருடன், வன் தொண்டர் கூட எப்பவுமே வந்து அடியார் கூட்டத்தோட தான் அடியார்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆச்சாரிய பெருமக்களா இருந்தாலும் அடியார் கூட்டத்துலதான் இருப்பாங்க, அதுதான் சிறப்பு. இப்ப என்ன பண்றாங்க, அறிவு கூர்ந்த அன்பர். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கூட இருந்தாலே சிவபேரு கிடைக்கும். அவர் திருவடியை வணங்கி இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் உணர்ந்ததுனால அவர் கூட இருக்கிற அந்த தொண்டர்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா அறிவு கூர்ந்த அன்பர். அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா அணி மூன்றிலின் அழகிய மூன்றிலின் ஓர் அருகிருப்ப, அந்த முன்றில ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன, சுவாமி கிட்டே இருந்து விண்ணப்பம் செஞ்சாச்சு, சுவாமி செஞ்சிருவாருன்னு தெரியும், அதை வாங்காம போறது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த முன்றில ஒரு பக்கத்துல தன்னுடைய அறிவு கூர்ந்த தொண்டரோட வீட்டு இருக்கின்றார். இருக்கும் பொழுது மறிவன் கையார் அருளேயோ மலர்கண் துயில் வந்து எய்தியதா. மறினா மான், அந்த வன்னா வலிமையுடைய கை இல்லையா, ஏன்னா சுவாமி அழிக்க வந்த மான், அதை வந்து என்ன பண்றாரு கையில ஏந்தி இருக்க. அது மாதிரி வலிமையுடைய கைகளால் அந்த மானை ஏந்திய சிவபெருமாடி அருளால தெரியலன்றாரு. ஏன்னா இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்தது இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு,
இறைவனுடைய அருளாளியோ என்னவோ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழகான அந்த மலர் போன்ற கண்கள்ல தூக்கம் வந்துச்சு அப்படின்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மரி வன்கையார் அருளேயோ, மானை ஏந்திய வன்மையான கைகளை உடைய இறைவனுடைய திருவருளாலோ தெரியல, மலர்கண் துயில் வந்து எய்தியது. அவருக்கு அப்பா அவரு தூங்கல, தூக்கம் தானா வந்துருச்சான் இறைவன் திருவருளால. அந்த தூக்கம் என்ன பிடிச்சான், மலர் போன்ற கண்கள்ல வந்து எய்தியது அப்படின்றாங்க. அடுத்தது 49வது பாடல். துயில் வந்து எய்த தம்பிரான் தோழர் அங்கு திருப்பணிக்கு பயிலும் சுடுமண் பலகை பல கொணர்வித்து உயரம் பண்ணி தேனயிலும் சுரும்பார் மலர்ச்சிதழி முடிமேல் அணையா உத்தரிய வெயில் உந்திய வெண்பட்டு அதன் மேல் விரித்து பள்ளி மேவினார். இல்லையா, தூக்கம் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றாரு பாருங்க. பொதுவாவே வந்து கோயிலுக்குள்ளார தூங்க மாட்டாங்க. இருந்தாலும் இறைவன் திருவருள்ன்றதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, துயில் வந்து எய்த இறைவன் திருவருளால அவர் வந்து அடைய தம்பிரான் தோழர், இறைவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் தான் தம்பிரான், தனக்கு தானே திறனாய் உள்ளவர் தான் தம்பிரான் அப்படின்னு போற்றப்படுகின்ற சிவபரம்பொருள். அவருடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்கு திருப்பணிக்கு, கோயில் திருப்பணிக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க பயிலும் சுடுமண் பலகை. சுடுமண் பலகைனா செங்கல், சுட்ட செங்கல்கள் வந்து திருப்பணிக்காக வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பல கொணர் வித்து பாருங்க. அது அந்த பலன்றது முக்கியமா நோட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவும் பின்னாடி பொற்கள்லாம் மாறப்போகுது. அப்ப அதனால சில இல்ல பலனா நிறைய நடக்கும். அப்ப நிறைய கற்களை கொணர் வித்து, ஏன்னா அவ்வளவும் பின்னாடி பொண்ணா மாறுறதுனால நிறைய எடுக்க வச்சதும் இறைவன் திருவுளம் தான். அப்ப நிறைய பல கொணர் வித்து, நிறைய செங்கல்ல கொணர் வித்து உயரம் பண்ணி, எப்படி படுக்கணும்னா உயரம் இருக்கும். இப்போ வந்து தலைக்கு வந்து உயரம் பண்ணி செங்கல்லாம் அடுக்கி, அது வெறும் கல்லு மேல அப்படி படுக்க முடியாது இல்லையா. ஏன் பாத்தீங்கன்னா தேனயிலும் சுரும்பார் மலர் சிகழி. ஏன்னா ஒரு திருமொழியில எப்படி இருக்குன்னு சொன்னா எப்போதும் மலர் மாலை சூட்டி இருப்பான்னு சொன்னோம் இல்லையா, முடியிலையும் அது எப்படி இருக்குன்னு சொன்னா அப்ப அன்று பூத்த அந்த மலரால அந்த திருமுடியில வந்து அந்த மாலைகள் போட்டிருப்பாரு. அதனால எப்படி இருக்கும்னா தேனயிலும் சுரும்பார் மலர் சிகழி அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்னன்னா தேன் உண்கின்ற அந்த வண்டுகள் நிறைந்த தேன் உண்ணுகின்ற சுரும்பு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இவர் முடியில வந்து பூக்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வந்து தேனை சுரும்புனா இங்க வண்டு, அந்த தேனை உண்பதற்காக வண்டுகள்லாம் சூழ்ந்து இருக்குதான். ஒரு திருமுடியில இருக்கிற அந்த அந்த அழகிய மலர்கள், மனமுள்ள மலர்கள், அப்போ பூத்த மலர்கள், அப்ப தேன் கண்டிப்பா இருக்கும். அதை உண்பதற்காக வண்டுகள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி அந்த சிறப்புடைய அந்த மலரை வந்து திருமொழியில அணிஞ்சிருக்கின்ற அந்த அந்த சுரும்பார் மலர் சிகழி. இங்க ஆறுதான் நிறைய, அப்போ ஒரு வண்டு இல்லையா, நிறைய வந்து சுத்திட்டு இருக்கான் இவரோட திருமுடியில இருக்கிற அந்த தேன் உண்பதற்காக. அப்படிப்பட்ட அந்த சிகையில குடுமி, அப்படிப்பட்ட பூக்களை தன்னுடைய திருமுடியில் சூட்டி இருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தலை வச்சு படுக்கணுன்றதுக்காக அந்த செங்கல் மேல என்ன பண்றாருன்னா அணையா உத்தரியன்னா முதலே பார்த்தோம் இல்லையா, மேல் அணிந்திருக்கின்ற ஆடை. அந்த காலத்துல ஆண்கள்லாம் வந்து சட்டை போட்டுக்க மாட்டாங்க, நிறைய உத்தரியம் தான் அணிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி மேல இருக்கிற அந்த வெண்பட்ட ஆடை இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெயில் உந்திய, வெயில்னா ஒளியாம், நல்லா ஒளி வீசக்கூடிய வெண்மையான பட்டாடை. அதுவும் இந்த பட்டாடையை என்ன பண்றாரு அவரு செங்கல் மேல, அப்பல இருந்து சுவாமி என்ன பண்றாரு தன்னுடைய தோழரை ரொம்ப வந்து சொகுசாவே பாத்துக்கிட்டாரு இல்லையா. இவருக்கு என்ன பண்றாரு, அந்த தலையணை மாதிரி அந்த செங்கலை வச்சு தலையணைக்கு மேல என்ன பண்றாரு அந்த வெண்மையான பட்டு. அதுவும் வந்து என்ன பட்டுனாலே கொஞ்சம் அப்படியே ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும், மென்மையான பட்டு. அது வந்து அப்படியே வெயில்லாம் என்ன ரொம்ப ஒளி வீசுகின்ற அந்த பட்டு உத்திரியத்தை அதன் மேல விரித்து, அதன் மேல் விரித்து பள்ளி மேவினா தூங்குறாரு. இப்ப அவரே தூங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, இறைவன் திருவருள் அடியார்களும் சேர்ந்து தூங்குறாங்க இல்லையா. ஏன்னா காரணம் என்னன்னா இந்த திருவருள் மாற்றம் நிகழும் போது அது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா. இறைவன் திருவருள் பாருங்க, சுற்றும் இருந்த தொண்டர்களும் துயிலும் அளவில் இவரு தூங்குறாரு, பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் இறைவன் அவர்களால உறக்கம் வர எல்லாரும் தூங்குறாங்க. தூங்கும் அளவில் துயிலும் அளவில் துணை மலர்கண் பற்றும் துயில் நீங்கிட பள்ளி உணர்ந்தார் பறவை கேள்வனார். சுவாமி மாத்தியாச்சு, அவரும் புரிஞ்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணோம், இவர் அதை எடுத்துட்டு போகணும் இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, அந்த துயிலை இறைவன் நீக்குகின்றார். இறைவன் திருவருளாலதான் அந்த உறக்கமும் வந்துச்சு, இறைவன் திருவருளாலதான் உறக்கமும் நீங்கிடுச்சு. இந்த மலர் கண்களை விட்டு உறக்கம் நீங்கியது. துணை மலர்கண் பற்றும் துயில் நீங்கிட, இந்த துணை மலர்கனை பற்றி இருந்ததுலாம் துயில் அது வந்து நீங்கிடுச்சு. நீங்கிட
பள்ளி உணர்ந்தார் பறவை கேள்வனார். பறவையாருடைய கணவனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கண் விழித்தார். வெற்றி விடையார் அருளாலே வே மண்கல்லே விரிசூடர் செம்பொன் தின்கல்லாயின கண்டு புகழூர் இறைவர் அருள் போற்றி. இல்லையா, என்ன நினைச்சாரோ சாதிச்சுட்டார். வாங்காம போறது இல்லைன்னு அங்கேயே என்ன பண்றாரு, துண்டை விரிச்சு படுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல என்ன பண்றாரு, வாங்காம போறது இல்லைன்னு படுத்தாரு. இறைவனை என்ன பண்ணாரு, அருள் புரிந்தார். பேர்பட்ட அருள் பாத்தீங்கன்னா, அதாவது வெற்றி விடையார் அருளாலே. இப்ப இந்த என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி விடையார் எப்போதுமே சுவாமி இடப வாகனம் ஏறி வருவாரு. அது எப்போதுமே சுவாமியுடைய வாகனம் இல்லையா, வெற்றி உடையதாக இருக்கும். அது போல வெற்றி உடைய இந்த விடையின் மேல் வருவாராகிய சிவபெருமானுடைய அருளாலே, திருவருளாலே வே மண்கல்லே, வேனா அந்த வெந்த மண்கள், அந்த சுட்ட மண்கள்லாம் என்ன ஆச்சு, செங்கல்லாம் விரிசூடர், எங்க பார்த்தாலும் ஒளி வீசக்கூடிய செம்பொன் கல்லாயிடுச்சு. அதுவும் எப்படின்னா செம்பொன் தின்கல்லாம். இந்த தின்கல் அப்படின்னா என்னன்னா நமக்கே தெரியும், சுத்த தங்கம் வந்து ரொம்ப கனம் கொண்டது. இப்ப செறிந்த அந்த கனம் கொண்ட பொண்ணா, தூய பொண்ணா மாறிடுச்சு. தூய தங்க கட்டியா தங்க கட்டியா மாறிடுச்சு. தூய்மையானதாகவும் ஒளி வீசக்கூடியதாகவும் மிகுந்த கனம் கொண்டதாகவும் செறிவு கொண்டதாகவும் அந்த செங்கல் எல்லாம் பொற்கல்லாக மாறிவிட்டது. அப்ப அந்த சுட்ட மண்கல்லே, வெறும் மண்கல் என்ன வந்துச்சுன்னா பொன்கல்லா இறைவன் திருவருளால மாறிட்டு வெரிசுடர் செம்பொன் தின்கல்லாயின, திண்மையான கல்லாயின கண்டு புகழூர் இறைவர் அருள் போற்றி. எந்திரிச்சவரை என்ன பண்றாரு, இறைவனுடைய திருவருளை போற்றுகின்றார். எந்திரிச்சு அதை பார்த்தனுடைய என்ன பண்றாரு, இறைவனுடைய திருவருளை போற்றுகின்றார். போற்றி 81வது பாடல். தொண்டர் உணர மகிழ்ந்து எழுந்து துணை கை கமல முகை தலைமேல் கொண்டு கோயில் உள்புக்கு குறிப்பில் அடங்கா பேரன்பு மண்டு காதல் உற வணங்கி வாய்த்த மதுர மொழிமாலை பன்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று எடுத்து பாடினார். அதாவது தொண்டர் உணர மகிழ்ந்து எழுந்து, இப்ப இவர் தூங்குனாரு, எல்லாம் தூங்குனாங்க, இவர் எந்திரிச்சு என்ன பண்ணணும், எல்லாரும் எந்திரிச்சுதான் ஆகணும். இறைவன் திருவருள். அது இல்லாம தொண்டர் உணர மகிழ்ந்து எழுந்து, இவர் எந்திரிச்சிட்டாரு, இறைவன் திருவருள் எல்லா செங்கலும் பொன்கல்லாம் ஆனதை கண்டு மகிழ்ந்து இருக்கின்ற வேளையில் கூட இருக்கிற தொண்டர்களும் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. உணர மகிழ்ந்து எழுந்து எல்லாரும் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். இவர் என்ன பண்றாருன்னா, இறைவன் வந்து அருள் செய்தார். அந்த அருளுக்காக மட்டும் இல்ல, தன்னுடைய விருப்பத்திற்கு வந்து இறைவன் அருள் செய்தார் இல்லையா, தன்னுடைய அடிமை தன்மைக்கு வந்து அந்த தன்மையிலிருந்து வழுவாமல் இறைவன் அருள் செய்தார்ன்ற மகிழ்ச்சி தான் முக்கியம் ரொம்ப. அப்ப அந்த மகிழ்ச்சியினால துணை கை, தன்னுடைய 2 கைகளை என்ன பண்றாரு, தலைக்கு மேல குவித்து அப்படி குவித்து கொண்டே போறார் இல்லையா. நம்ம பார்த்தோம், ரொம்ப அன்பு பக்தி மிகுந்த போது அடியார்கள் செய்கிறதுதான். திருநாரையூர்ல வந்து திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இறைவனை பணிந்து வணங்குகின்றார். அங்கிருந்து சீர்காழி போய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கணும். இப்ப அந்த இறைவனோட திருவருளால இறைவன் முளைப்பாலை உண்ட, இந்த ஞானப்பாலை உண்ட குழந்தையை வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்பாலும் பக்தியாலும் கை குவித்த அந்த கரத்தோடையே அவர் வந்து திருநாரையூர்ல இருந்து சீர்காழி வரையும் போவார். அது போல இங்க எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போல அந்த கமலம் மேல குமிச்ச எப்படி இருக்கும் இல்லையா, மொட்டு மாதிரி இல்லையா, தாமரை மொட்டு மாதிரி இருக்குல்ல. இப்ப அது போல அந்த குவித்த அந்த கமலம் போன்று குவித்த கைகளோடயே என்ன பண்றாரு, இந்த முன்றில இருந்து கோயிலுக்குள்ளார சன்னிதிக்குள்ளார சுவாமி கிட்ட போறாரு. துணை கை கமல முகைன்னா அந்த முட்டு போல தலைமையில் வச்சுக்கிட்டு கோயில் உள் புகுந்து குறிப்பில் அடங்கா பேரன்பு, அளவே இல்லாதன்னு அர்த்தம் இல்லையா. இப்ப சொன்ன மாதிரி இறைவனோட அருள் தன்மை மட்டும் இல்ல, தன்னுடைய அடிமை தன்மை வழுவாது இறைவன் அருள் செய்தார், விண்ணப்பத்துக்கு அருள் செய்தார் அந்த மகிழ்ச்சியோட. அதனால பேரன்பு மண்டு காதல், அந்த பேரன்பு உள்ளத்துல அந்த இருந்ததுனால அதுவே காதலாக, மண்டு காதல்னா செறிந்த காதலாகி உற வணங்கி, அந்த காதலினால் என்ன பண்றாரு, இறைவனை வணங்கி வாய்த்த மதுர மொழி மாலை, எங்கும் நிலவிய அந்த பெருமைக்குரிய அந்த தமிழால என்ன பண்றாரு, மதுரம்னா இனிமையான தமிழால இறைவனுக்கு பதிகமாகிய பாமாலையை சுட்டுகின்றார். பன்தங்கு இசையில் அந்த தமிழ் சிறப்புக்குரிய அந்த தமிழ இசையோடு கூடி என்ன பண்றாரு, பன்தங்குனா இசை கூடும்படி, இசை இலக்கணம் பொருந்தும்படி என்ன பண்றாருன்னா பாடுகின்றார். தம்மையே புகழ்ந்து
இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா பார்க்க இப்ப நேரம் இல்ல. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும், அதாவது சொல்லிட்டு இறைவன் தான் உப்பில்லாத வள்ளல். அதனால இறைவன் திருவடியை வணங்குகையில என்ன பண்ணாரு, பொன் கேட்டாரு இவரு, நிறைய செங்கலை தலையில வச்சு அத்தனையும் என்ன பண்ணிட்டாரு, பொற்கல்லாக மாத்தி கொடுத்துட்டாரு இல்லையா. மாறாது அருள் செய்த இறைவன், அதனால அவர் தான் வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய வள்ளல் தன்மையெல்லாம் இந்த ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த போற்றி அந்த பதிகம். நம்ம அடுத்த வகுப்பு போகும் பொழுது அந்த திருப்புகழூர் இந்த பெருமை, ஏன்னா ரொம்ப பெருசு அது, நமக்கு தெரியும். திருவாரூர்ல எப்படி 2 கோயில் இருக்கோ, 2 கோயில், ஒரு கோயிலுக்குள்ளார இன்னொரு கோயில் அமைஞ்சிருக்கோ, அதே போல திருப்புகலூர்லயும் அமைஞ்சிருக்கு. முருக நாயனார் வணங்கி அருள் பெற்ற வத்தமானீச்சரமும் திருப்புகலூர்ல தான் இருக்கு. சுவாமி அக்னீஸ்வரர்னு பேரு. நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுடைய புகழ் சொல்லாம இருக்கவே முடியாது. அவர் சித்திரை சதை நட்சத்திரத்துல இறைவனுடைய திருவடியை பெற்ற அருள் திருத்தலம். அந்த திருப்புகழூர் திருத்தலத்துல தம்மையே புகழ்ந்து அப்படின்ற அருட்பதிகத்தை எடுத்து பாடினார். இறைவனோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் விண்ணப்பிச்சது நமக்கு கிடைக்கல, பொன் வேண்டி விண்ணப்பம் செய்தது நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் இவர் அந்த செங்கல்லாம் பொன்கல்லாம் மாறி எடுத்துக்கிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் இறைவனை போற்றி அந்த தம்மையை புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அந்த பதிகத்தை பாடி திருக்கடை காப்பு அணிந்து, இந்த பதிகத்தை பாடி அந்த திருப்பதிகத்தை பாடி திருக்கடை காப்பு அணிந்து இறுதி பாடல பாடி முடிச்சுட்டு பரவி புறம் போந்து இறைவனை வணங்கி கோயிலுக்குள்ளார்தான் போனார் இல்லையா. அப்ப வணங்கி பதிகம் பாடி வணங்கி வெளில வரார். எதிரில் இன்பம் இம்மையே தருவார். எப்படிப்பட்டிருப்பாங்க சுவாமி இல்லையா. எதிரில்னா நிகரே இல்லாத இன்பத்தை இம்மையே தருவார். உண்மையினா இப்பயே தராரா சாமி இல்லையா. அதாவது சுவாமியோட திருவருள் உடனே வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட பெருமை, திருப்புகழூர் பெருமானுடைய பெருமையை சொல்றார். எதிரில் இன்பம் இம்மையே தருவார். தனக்கு ஒப்பில்லாத இன்பம் இல்லையா. அது இன்பம் இறைவன் தருகின்ற இன்பத்தை அனுபவிக்கதான் முடியும், வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால எதிரில் இன்பம் தானே, அதற்கு ஈடான இன்பம் வேற இல்லை. அத்தகைய இன்பத்தை இம்மையே தருவார், இப்பவே தருவார், பிறவிலேயே தருவார். அத்தகைய இறைவனை அருள் பெற்று எழுந்தருளி, இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு பொருளையும் பெற்றுக்கொண்டு எழுந்தருளி நிதியின் குவையும் உடம்பு அருளும் பெற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாம நிதி குவை இல்லையா, நிறைய இறைவன் கொடுத்தது. பலன்னு சொன்னோம் செங்கல், அப்ப எல்லாமே பொண்ணா மாறிடுச்சு. அதையும் உடன் கொண்டு நிறையும் நதியும் கொண்டு போறாருன்னா நிறையும் நதியும் குறை மதியும், அதாவது வான் கங்கையை திருமுடியில சூடியிருக்கிறது இல்லையா இறைவன். அத்தகைய நதியையும் குறைமதி இளம் திரையையும் சூடியிருக்கின்ற சிவபெருமான், அத்தகைய மதியும் நதியும் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருப்பனையூர் புகுவார். இப்ப திருப்புகழூருக்கு சுவாமி கொடுத்த உடனே உள்ளார போய் பதிகம் பாடி நன்றி சொல்லி அருள் பெற்று அருளோட அந்த குவையும் கொண்டு வழியில இருக்கிற தலம் வராரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நதியும் மதியும் அணிந்த நதி மதி பொதி வேணியரேன்ட்டு சேக்கிரார் பெருமான் சொல்றாரு. அது நதியையும் மதியையும் சடையில் பொதிய வச்சிருக்கிற சுவாமி. அது போல அந்த நதியையும் மதியையும் திருமுடியில் கொண்டிருக்கின்ற சடையினை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருப்பனையூர். அந்த திருப்பனையூர் அப்படின்ற திருத்தலத்துக்கு புகுவார் புரி நூல் மணி மார்பர். இது தெரியும் இல்லையா, ஆதிசைவ குலத்துல திரு அவதாரம் செய்தவர். அதனால அந்த முப்புரி நூல் அணிஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மணி மார்பு, எந்த அர்த்தமும் வச்சுக்கலாம், அழகிய மார்பினை உடையவர்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு மணினா இந்த மணிகளா நிறைய ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார். அத்தகையவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இப்ப திருப்பனையூர் அப்படின்ற திருத்தலத்துல நதியும் பொதிந்த சடையினை உடைய இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த திருப்பனையூருக்கு செல்கின்றார். இப்ப நம்ம திருப்புகழூர்ல அருள் பெற்றது கேட்கிறவங்களும் அருள் செல்வம் பெறுகின்ற அளவுக்கு திருசெல்வம் பெறுகின்ற அளவுக்கு சிந்திச்சோம். இப்ப அடுத்தது திருப்பனையூர்ல இறைவன் இவருக்கு எவ்வாறு காட்சி கொடுத்தார், அந்த திருத்தலத்தோட பெருமை என்ன. திருப்புகழூர்ல பெருமை சொன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். இந்த பாடலோட ஒரு சில பாடல், அந்த தம்மையே புகழ்ந்து இச்சையை பேசணும், அந்த பாடல்ல ஒரு சில முக்கிய கருத்துக்களும்
தல பெருமையும் அடுத்த வாரங்கள்ல சிந்திப்போம் என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. திருவடி வணக்கம். அருமையான பாடல். முன் கருத்து எடுத்து ஐயா பேச சொல்லலாமா இன்னைக்கு? ஐயா கண்டிப்பா.